காரணம், எப்படி தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஸ்ரீலங்கால சண்டை மூட்டி விட்டாங்களோ அதே மாதிரி மொத்த கல்ஃப் கண்ட்ரியும் முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாத்தையும் இந்த இலுமினாட்டிகள் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வரக்காக தான் இந்த ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் ரெண்டு சண்டைய டிவி பேப்பர்ல காமிச்சு பெருசு பண்ணி ரெண்டு பக்கமும் காசு கொடுத்து தீவிரவாதத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறதுனால எவனோ ஒருத்தர் நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போறான். இது கூட தெரியாம ரெண்டு குரூப் சண்டை போட்டு இருக்கிறது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையா இருக்குது. அதனால யோசிங்க, நான் சொல்றது தயவு செய்து யோசிங்க. உலகத்தை காப்பாற்றணும், எல்லாரும் ஒண்ணு சேருங்க. மலேசியா ஆல்மோஸ்ட் 170% இப்போ இலுமினாட்டி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்போ ஒரு நாட்டில் டூரிஸ்ட் வராங்களோ, நிறைய ஹைவேஸ் ரோடெல்லாம் போட்டு நல்லபடியா பிசினஸ் நடந்துட்டு இருக்கோ, அந்த நாடெல்லாம் இலுமினாட்டியோட கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த நாடு டெவலப் ஆகாம தீவிரவாதங்கிற பேர்ல பாம்பு அடிச்சுக்கிட்டு டிவி பேப்பர்ல காமிச்சிட்டு இருக்காங்களோ, அந்த ஊருக்கே போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அது இன்னும் முழுசா அவங்க கையில போகலன்னு அர்த்தம். அதாவது மலேசியால பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இந்த மலேசியா உருவாக்குனது இந்த இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல பேர்த்த கூட்டிட்டு போய் தான் இந்த ரப்பர் பால் எடுக்கிறதுக்காக வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போய் அவங்கள குடியமர்த்துவாங்க இந்த பிரிட்டிஷ், அதாவது இலுமினாட்டிஸ். இவங்க இந்தியால இருந்து ஆள் கூட்டிட்டு போய் வேலை செய்யறாங்கன்னா இந்தியன் அப்படின்னாவே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரங்க. இவங்க கூட்டிட்டு போய் அங்க வேலை வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மலேசியா கவர்மெண்ட்ல குடியுரிமை கொடுக்க சொல்லி இப்போ அந்த தலைமுறைகள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம உரிமை வேணும், மலாய்க்காரங்க எங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் போராடினாங்க. இந்த சண்டைக்கு காரணமே மலாய் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள சண்டைக்கு காரணமே இந்த இலுமினாட்டிஸ் தான். அதாவது இந்தியாவில் எப்படி சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் எங்களுக்கு சம உரிமை வேணும், எங்களுக்கும் அது வேணும் இது வேணும் சொல்லி எப்படி போராட்டம் நடத்தி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ இதே மனநிலை தான் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்து நாடு, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இவங்க வெளியே போகணும் அப்படின்னு பேசுறது ஒரு நல்ல விஷயமா இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எல்லாருமே ஒண்ணுதான். இங்க எப்படி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு எண்ணம் வருதோ, ஒரு ஃபீலிங் இருக்கோ, அதே மாதிரிதான் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு உள்ள ஃபீலிங் ரெண்டும் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படி பெருவாரியா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் பேர் ஒரு 10% 5% உள்ள போகும்பொழுது உலகத்துல இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்கான சண்டை போராட்டம் நடக்கத்தான் செய்யும். இதுக்கு இந்தியாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினோட சண்டைக்கும் மலேசியாவில் நடக்கிற சைனீஸ் தமிழர்கள் இந்துக்கள் முஸ்லீம்களோட சண்டைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாடு இடம் ஆளுக மட்டும்தான் மாறுதே தவிர சண்டை ஒண்ணுதான். இப்படி மலேசியாவில் இருக்கிற நல்ல தலைவர்களை எல்லாம் கொலை பண்றதுக்காக அங்க ஒரு சண்டை உருவாக்கி அங்க பிசினஸ் அமோகமா நடத்துறதுக்காக தான் இந்த சண்டைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மலேசியா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்குது. இன்னும் 30% ஒரு சாதாரண விஷயம், அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான் உள்ள சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமரூன் ஐலாண்ட்ஸ், இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்லாம் இருக்கும். இது இப்பவும் எல்லாமே இலுமினாட்டியோட சொந்தம் தான். இந்த கேமரூன் ஐலாண்ட்ஸ் இந்த பல ஊர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கேட்டு பாருங்க, அங்க போய் அந்த ஓனர் யாருன்னு கேட்டு பாருங்க. அங்கதான் அதிக வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையுது. சிங்கப்பூருக்கு, இந்தியாவுக்கு, பல யூஎஸ்க்கெல்லாம் அங்கிருந்து போயிட்டு இருக்கு. அதோடைய ஓனர்கள் அத்தனை பேருமே இலுமினாட்டிஸ். இந்த நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு கீழே தான் வேலை செய்வாங்களே தவிர முதலாளிகள் எப்பவுமே அவங்களா தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் ஒன்று காணாம போச்சு, இந்திய பெருங்கடல்ல மூழ்கி போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு பின்னால
ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கு. எப்பவுமே இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்குது, டிவி பேப்பர்ல எல்லாம் அதை பத்தியே ஒரு 10 நாள் 1 மாசம் பேசுறாங்கன்னாவே ஒரே கல்லுல 100 மாங்காய் அப்படிங்கிறது தான் இந்த இலுமினாட்டிஸுடைய தாரக மந்திரம். அதாவது ஒரே கல்லுல 100 மாங்காய் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் டிவி பேப்பர்ல ஒரு பிளைட் ஒண்ணு காணாம போச்சு, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, எல்லா நாடும் தேடுறாங்க அப்படிங்கிறது இது பொதுமக்கள், முட்டாள் பொதுமக்களுக்கு கொடுக்கிற ஒரு விஷயமே தவிர உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நான் கற்பனை பண்ணி தான் சொல்றேன். பட் இந்த கற்பனைக்குள்ள நிஜம் நிறைய இருக்கும். ஒருவேளை உண்மையிலேயே அந்த பிளைட் இன்ஜின் கோளாறால ஏதாவது எங்கேயாவது கடல்ல விழுந்து மூழ்கி இருக்கலாம், உண்மையிலே இருக்கலாம். சரிங்களா? இல்ல இது மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல ஒருவேளை அதை கடத்திட்டு போய் கூட இங்க இந்நேரம் அதை வச்சு அதுல இருக்கிற கடத்திட்டு போய் கூட ஒரு நாட்டுல இறக்கி கொலை பண்ணிருக்கலாம். அப்படியே கடத்திட்டு போயிருந்தாலும் அதுக்கான ஆதாரங்களோ அதுக்கான அந்த விஷயங்களோ டிவி பேப்பர்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா டிவி பேப்பரும் இவங்களுக்கு சொந்தம். அதனால இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த ஒரு பிளைட்டும் காணாம போகாது, கடத்த முடியாது. இப்ப பாருங்க, இதுக்குள்ள 10 மாங்காய் என்னன்னு சொல்றேன். மலேசியன் ஏர்லைன்ஸ் உடைய ஷேர் ஹோல்டிங் இருக்கு இல்லைங்களா, இது மலேசியாவில் இருக்கிற பல விஐபிகள், பிசினஸ் மேன்கள், ராஜா இவங்க கையில எல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதை இந்த இலுமினாட்டி கம்பெனிகள் இவங்க போய் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு வித்துருங்க நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கள மிரட்டுறக்காக, அப்படியா தர முடியாதா, சரி இத்தனாம் தேதி நான் ஒரு விஷயம் செஞ்சு காமிக்க போறோம், அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு மிரட்டிருப்பாங்க. மிரட்டிட்டு இந்த பிளைட்டு காணாம போனோம்னா அமெரிக்க கப்பல் இருந்து, இந்திய கப்பல் இருந்து, உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பலும் ஹெலிகாப்டரும் தேடியும் கிடைக்க முடியாதப்போ இவங்க அந்த கம்பெனி போய் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்க நேரம் பேரம் பேசியிருப்பாங்க. பாத்தியா, நான் உங்க மலேசியன் ஏர்லைன்ஸ் ஷேர் எல்லாம் எங்க பேருக்கு கேட்டோம், நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற, நாங்க பத்தியா ஒரு பிளைட்டை கடத்திட்டோம், ஒரு மூழ்கடிச்சிட்டோம், சொன்ன மாதிரி அதே டேட்ல அதே டைம்ல அந்த பிளைட்டை செஞ்சமா இல்லையா அப்படின்னு பயமுறுத்தி இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாம் எழுதி வாங்குறதுக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டேட்ல தான் இந்த பிளைட் காணாம போக போகுது, இல்ல கடத்த போறாங்க, இல்ல மூழ்கடிக்க போகுதுன்னு ஒருவேளை ஏற்கனவே இந்த பிளான் பண்ணி பண்ணியிருந்தா அந்த டேட்டுக்கு முன்னாலேயே அந்த ஷேர் ஹோல்டிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட மலேசியன் ஏர்லைன்ஸ் ஷேர் எல்லாம் கீழே போயிருக்கலாம். அப்போ அந்த ஷேரை எல்லாம் வித்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு மறுபடியும் மேல போகும்போது வித்துருவாங்க. சோ கோடிக்கணக்கான ரூபாய் இத்தனாம் தேதி ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு பங்கு இத்தனாம் தேதிக்கு கீழே போக போகுது, இத்தனாம் தேதிக்கு மேல போகுதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா நீங்க உலக கோடீஸ்வரன் ஆயிரலாம். ஒரு பங்கு போனா போதும். ஆனா இது யாருக்குமே தெரியாது. பொதுமக்கள் எல்லாரும் பேர உட்கார்ந்துட்டு அதை வாங்கிட்டு மேல போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு கீழே போக வச்சிருக்கலாம். சோ இது மூலியமா கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கைக்கு போயிருக்கும். அடுத்தது, இதே மாதிரி பல ஏர்லைன்ஸ், உலகத்துல எத்தனையோ ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா ஏர்லைன்ஸ் உடைய முதலாளிகிட்டையும் போய் பேரம் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸ் உடைய பங்குகள்ல கண்டிப்பா 50க்கு மேல 70க்கு மேல இவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற 20-30% புடுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணி இவங்க போய் மிரட்டிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு உங்க ஷேர் எல்லாம் கொடுத்துருங்க, பாத்தீங்களா சொன்ன மாதிரி ஒரு பிளைட்டை காணாம போக வச்சோம், நாங்க தான் பண்ணோம், ஆனா அமெரிக்க பிளைட்டை தேடியும் கிடைக்கல, அதனால நாங்க அவ்வளவு பெரிய டெரரிஸ்ட், மரியாதையா எங்களுக்கு அந்த ஏர்லைன்ஸ் உடைய ஷேர் எல்லாம் கொடுத்துருங்கன்னு மிரட்டி. இது மட்டும் இல்ல, மலேசியன் ஏர்லைன்ஸ் மட்டும் இல்ல, பல ஏர்லைன்ஸ் உடைய ஷேர்கள் இந்த விஷயம் டிவியில ஓட ஓட கை மாறி இருக்கும். அடுத்தது, இது ஒரு நியூஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா சேனலும் இவங்களோட ஒரு மாசத்துக்கு போட்டு பரபரப்பான நியூஸ் போட்டு அதுக்கு விளம்பரம் எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிளைட்ல கண்டிப்பா இலுமினாட்டிக்கு விரோதிகள் பல பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மொத்த பேர்த்தையும் முடிக்கிறதுக்காக நடந்திருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அந்தமான் தீவு, இந்திய பெருங்கடல்ல கடலுக்குள்ள நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இலுமினாட்டிஸ். இவங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்கிறத நம்ம அப்புறமா சொல்றேன். இவங்க என்ன பண்றாங்க,
அந்த கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்றதுக்கு ஏகப்பட்ட கப்பலும் ஹெலிகாப்டரும் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா இப்ப ஆயில் தானே உலகத்துல மிகப்பெரிய பிசினஸ். அப்போ அந்த ஏரியால எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து பெட்ரோல் எல்லாம் கிடைக்குது, ஆயில் கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக இவங்களுக்கு பல கப்பல்லாம் அங்க கொண்டு போக வேண்டிய வேலை இருந்திருக்கும். அதுக்காக பிளான் பண்ணி ரொம்ப வருஷமா கொஞ்ச நாள் பிளான் பண்ணி இந்த டேட்ல ஒரு பிளைட்டை காணாம போக வச்சு அது எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லி டிவில எல்லாம் கொடுத்தோம்னா அப்ப நம்ம எல்லா கப்பலையும் கொண்டு போய் அங்க சூப்பரா ரிசர்ச் பண்ணலாம் சொல்லி இப்போ இந்த பிளைட்டை கண்டுபிடிக்க முடியலையா? இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த இலுமினாட்டியோடைய கப்பல்லாம் என்ன பண்ணனா ஆனா நாங்க ஹெல்ப் பண்றோம், யூஎன் யுனைடெட் நேஷன் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுது, சர்வீஸ் பண்ணுது, தொலைஞ்சு போன பிளைட்டை கண்டுபிடிக்குது, சேட்டலைட்ல அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் சொல்லி இவனுங்களா போய் ரிசர்ச் பண்றானுங்க. அந்த ஏரியால எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆயில் கிடைக்குது இல்ல வேற ஏதாவது பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இப்படி பல சோதனைகள் செய்யறதுக்காக இப்படி பல மாங்காக்கள், அதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால 100 செயல் இருக்கும். இப்படி சூப்பரா பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு காயும் நகர்த்துவாங்க. அந்த வகையில மலேசியன் ஏர்லைன்ஸ் காணாம போனதுக்கு பின்னால கண்டிப்பாக 100 விதமான வேலைகள் நடந்திருக்கு. அந்த ஒரே ஒரு பிளைட்னால பல கோடி ரூபாய்கள் கைமாற்றப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம ஒரு புதுசா இலுமினாட்டிஸ் வந்து ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி பிளைட் காணாம போகாம இருக்கிறதுக்கு எப்படி வந்து அதுக்கு சாப்ட்வேர் எல்லாம் வச்சுக்கிறது, ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பானுங்க. இந்த மிஷினை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பிளைட்லயும் பிக்ஸ் பண்ணணும். அது கோடிக்கணக்கான ஒவ்வொரு மிஷினும் கோடிக்கணக்கான ரூபாய் வரும். இதை எடுத்து மார்க்கெட் பண்ண முடியாது இல்லையா? இப்படி ஒரு பிளைட் காணாம போய் இது உலக மக்களுக்கு நியூஸ் தெரிஞ்சாதான் எல்லா ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மிஷினை வாங்குவாங்க. இந்த மிஷினை வாங்கி ஏரோப்ளைன்ல பிக்ஸ் பண்ணா இனிமேல் காணாம போறத உடனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிட்டு இதுக்கு டீல் போட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு கம்பெனிக்கு ஒரே நாள்ல இவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி நான் உட்கார்ந்து வீட்டுல யோசிச்சாவே இவ்வளவு 50 காரணம் யோசிக்கிறேன்னா உலகத்தையே ஆழ்ந்துட்டு இருக்கிறவன் எவ்வளவு காரணம் யோசிப்பான்? ஆக மொத்தம் மலேசியா 70% இவங்க கண்ட்ரோல் இருக்குது. மிச்சம் 30 கூடி சீக்கிரமா கண்ட்ரோலுக்கு வந்துரும்.